விவோட சப் பிராண்டான iQOO iQOO Neo 6 அப்படிங்கிற ஒரு புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹையர் அண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.62 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் E4 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 105% NTSC கலர் கேமட் சப்போர்ட், மேலும் 1300 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் தராங்க. டிஸ்பிளே நமக்கு ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து iQOO கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 870 அப்படிங்கிற 7 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்கா அட்ரினோட 650 அப்படிங்கிற GPU வருது. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 14வது ரேங்க் வருது. அதாவது ஒரு A கிரேட் ப்ராசராக வருது. ஸோ கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ் கூட இதில் ஈஸியாக விளையாட முடியும். ஆப்ஸும் சரி, ஹெவியான கேம்ஸும் சரி இதில் ஈஸியாக ரன் பண்ண முடியும். மற்றபடி ரேம் மீட்டர் ஸ்டோரேஜை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகர்ஸ் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகர்ஸ் வருது. RAM HDD DDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ ஸ்டோரேஜும் நல்ல ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோன் கேமிங் விளையாடும் போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு 5 லேயருக்கான 3D கிராஃபைட் கூலிங் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக டெம்பரேச்சரை நல்லா குறைக்க முடியும் சொல்கிறாங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து 4D கேம் வைப்ரேஷன் 3.0 அப்படிங்கிற மோட்டரும் கொடுத்துருக்காங்க. அதனால் வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து கேம் விளையாடும் போது ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதே ஃபோனோட வாய்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த Android 12 வாய்ஸில் ஃபன் டச்சோட 12 இன்டர்ஃபேஸ் ஆனது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான Android OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சாம்சங்கோட GW1P சென்சார். f1.89 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுக்குறாங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் சென்சார் கொடுக்குறாங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது போக இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைஃபை ஆடியோ மாதிரி சப்போர்ட்டும் தராங்க. ஃபோனோட வெயிட் 190 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு 5Gயோட SANSI சப்போர்ட்டும் தராங்க. ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 50% வெறும் 12 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆக முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் நமக்கு பாக்ஸோடய தராங்க. அதே சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு Type-C போர்ட்டாக வருது. இந்த iQOO Neo 6ஓட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டார்க் நோவா, சைபர் ரேஞ்ச் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 29,999க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 33,999 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு ஒரு மிட்-ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல ஃப்ளாக்ஸிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் 30,000 ரூபாய்க்குள்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.